ஸோ குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 6th ஆகஸ்ட்டு 2024. ஸோ நேற்று வந்து மார்க்கெட்டில் ஒரு செம கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ நேற்று வந்து நம்ம அதில் கொஞ்சம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி 10 to 15 பாயிண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எக்ஸிட் ஆயிருந்தோம். நேற்று அது லைவாகவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆக இன்னும் ஒரு 30 minutes இருக்குது. அதுக்குள்ளேயும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளோட ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் எல்லாம் நம்ம பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ நேற்று வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் 2% மேலே 2.5% மேலேயே நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் ஆல் த குளோபல் மார்க்கெட்டுமே நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே டவுலாம் பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு நெகட்டிவில். ஸோ இன்றைக்கி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவில் தான் இதாகிட்டுருக்கு, ட்ரேட் ஆகிட்டுருக்கு. US30 US500லாம் பாசிட்டிவில் தான் இருக்குது, லைக் 300 பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஹியூஜாக இருக்குது. ஸோ நேற்றுக்குள்ளே மார்க்கெட் கிராஷை வந்து இன்றைக்கி வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸ்டெக் US200, ஸோ S&P விக்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து மோஸ்ட்டாக நேற்றுக்குள்ளே லாஸஸ்லாம் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் பார்ப்போம். ஸோ நிக்கி ஹேன்சன்லாம் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் ரீஜனில் இருக்குது. நிக்கிலாம் ப்ளஸ் 1100க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ இது 10 minute டிலே யூஎஸ் ஃபியூச்சர் மார்க்கெட் பார்த்தோம்னா எல்லாமே வந்து பாசிட்டிவில் தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிடுது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் போகுங்கிறது கொஞ்சம் தெரியுது, பட் ஸ்டில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போதைக்கு பாசிட்டிவில் தான் இதாகிட்டுருக்கு. நம்ம டைம் வந்து ஆப்ஷன் செயினையும் பார்த்துடலாம். ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் பார்த்துடலாம். நிஃப்டி வந்து பாசிட்டிவில் தான் இப்போதைக்கு இதாகிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டியும் 8 அட்வான்சஸ் 2 டிக்ளைன் தான் இருக்குது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேட்டாக கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாட்டோ வச்சு பண்ணலான்ட்டு இருக்கேன், பார்ப்போம். ஸோ 1 கிளிக்கு. ஸோ நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நிஃப்டி பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 0.31% வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு. ஸோ இப்போ மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு மோஸ்ட்டாக பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையாவே இருக்குது. ஸோ 8 அட்வான்சஸ் 3 டிக்ளைன் மட்டும்தான் இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் டிக்ளைன் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு, கோட்டாக்கு, ஐசிஐசி. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக வந்து சப்போர்ட்டிங் ஃபேக்டர் தான் நமக்கு வந்து. ஸோ இதுதான் மேஜரான 3 பேங்க்ஸோட டேட்டா. ஸோ ஒரு ட்ரேடிங் வியூ சம்டைம்ஸ் வந்து இதாக இருக்கும். ஸோ நான் ஒன் மோர் சார்ட் வந்து இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். பேங்க் நிஃப்டி வந்து $0 ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். பார்ப்போம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு போகுது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஹோல் டே வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம இருக்க போது இல்லை. நம்ம ஜஸ்ட் வித்தின் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிட்டு எக்ஸிட் ஆகிட்டு வந்துடணும். நிஃப்டி 50. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் மேக்ஸிமமாக எதில் ஓப்பன் ஆகிக்கலாம், 24,360 ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து இப்போ கரண்ட்டாக ப்ரீ மார்க்கெட் வந்து 2400 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
ஸோ ஆல்மோஸ்ட் 39 அட்வான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும். ஸ்டில் நம்ம வேணும்னா பார்க்கலாம். மேபி எஸ்டர்டேவோட க்ளோஸை வந்து இது மெடிகேட் பண்ணணுமா பண்ணாதான்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம போய் ட்ரேட் எடுக்க போகிறது இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். 5 to 10 minutes வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். என்னோட ஃபேவரட் செட்டிங்ஸ் வந்து ஸோ 12 பாயிண்ட் நான் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த அந்த 12 பாயிண்ட்ஸ் வந்து போதும் டே க்ளோஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் உங்களோட 10 to 15 பாயிண்ட்ஸ்குள்ளே எவ்வளோ வேணுமோ ஸோ அவ்வளோ வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து எதில் இதாக இருக்குன்னா 134 பாயிண்ட் வந்து அபோவ் ஓப்பன் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் 340 மேலே பாயிண்ட் வந்து கேப் அப்பில் இதாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பே மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 45 அட்வான்சஸ் டூ இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும். கைஸ், நான் இது வந்து ஜஸ்ட் ஒரு அனலைசிஸ் பர்பஸ் தான். நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி 10 to 15 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணணும். நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். ஜஸ்ட் இது என்னோட ஓன் அனலைசிஸ் தான். எனக்காக நான் ட்ரேட் பண்ணுறதுக்காண்டி நான் இந்த அனலைசிஸை வந்து ஜஸ்ட் வந்து ஷேர் தான் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து 12 அட்வான்சஸ்ஸு ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா டெரிட்டரியும் பாசிட்டிவில் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேக்ஸிமமாக 700 ப்ராஃபிட் வச்சுட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டில் 5 minutes இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, பார்ப்போம். ஸோ மார்க்கெட் சொன்ன மாதிரியே ஹியூஜ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவசரப்பட்டு நம்ம ட்ரேட் எடுக்க வேணாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் பொறுமையாக. ஸோ நம்ம வந்து தேர்ட் கேண்டில் என்டர் ஆகி எக்ஸிட் ஆயிடுவோம்.
ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி ட்ரேட் எடுப்போம். ஸோ அதில் பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கெட்டோட க்ளோஸ் வந்து இதில் நம்ம இதில் வந்து ஒரு மார்க்கெட் கீழே போக பார்க்கும். ஸோ நம்ம வந்து டவுன் இல்லை பை எடுத்திருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி எடுப்போம். மார்க்கெட் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 921. ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இதோட லைவ் அக்கௌண்ட் பார்க்குறீங்கன்னா ஸோ 921 வந்து நமக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி இன்னும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.